ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் பாருங்க. பவர் பேக்ட் காமெடி மூவி. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்காகத்தான் நான் வந்தேன். பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் கொடுத்த ஒவ்வொரு கவுண்டருக்கும் வந்து தியேட்டரே சிரிச்சிச்சு. ஒரு ஆமா, ஃபேமிலி என்டர்டெய்னர், ஃபேமிலியோட கண்டிப்பா போய் பார்க்கலாம். விஜய் ஆண்டனி நல்லா போட்டிருக்காரு. அந்த மை டியர் லவர் பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தியேட்டரே சிரிச்சிட்டு இருந்தது. சிரிச்சு வயிறு வலிச்சிச்சு. அவ்வளோ நல்ல மூவி. மிஸ் பண்ணாம எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய மூவி. தேங்க்யூ. படம் ரொம்ப நல்லா இருக்கு. காமெடியா வந்து பாக்குறவங்க என்ஜாய் பண்ணணும், பாக்குறவங்க வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா. ஆமா, கண்டிப்பா. இல்ல இப்ப சந்தான காமெடிஸ்லாம் இப்ப நிறைய பேர் பார்க்க முடியல. நிறைய மூவிஸ்ல அவங்களுக்கு சந்தான காமெடி நல்லாவே இருக்கு. அந்த இயர்ஸ்ல எப்படி நம்ம பார்க்கணும், என்ஜாய் பண்றோமோ அதே மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. இப்போ செகண்ட் சீஸ் ஃபுல்லா மனோபாலா, அது ஃபுல்லாவே நல்லா இருக்கு. அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபுல்ஸ் என்ஜாய் பண்ணி தான் பார்க்குற மாதிரி தான் இருக்கு. விஷால் ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல அவங்களோட மூவிஸ்லாம் எப்படி விஷால் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. சண்டைக்கோழி, தாமிரபரணி, அவரோட ஆக்டிங் அதே மாதிரியே தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஒர்த்து தான் மூவி பாக்குறது. காமெடியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நிறைய மூவிஸ்ல இப்பெல்லாம் காமெடி இருக்க மாட்டேங்குது. இது கண்டிப்பா ஒர்த்தா என்ஜாய் பண்ணி பாப்பாங்க தான் தோணுது. பயங்கரமா இருக்கு. சந்தானம் தானே மேட்ரே. பழைய சந்தானத்தை பாத்துருக்கோம். பிளஸ் பொங்கலுக்கு இதான் கன்ஃபார்ம் பண்ணது. ஃபேமிலியா வந்தாலும் என்ஜாய் பண்ண முடியுமா தெரியாது. 12 வருஷம் பழைய படம் மாதிரியே இல்ல. எக்கச்சக்க காமெடி சூப்பரா இருக்கு. அது கிளாரிட்டி கொஞ்சம் இருக்கும். ஆனா படம் சூப்பரா இருக்கு. செம்ம ஃபன் மெட்டீரியல். ஃப்ரெண்ட்ஸோட வந்தா பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். விஜய் ஆண்டனி சூப்பரா பண்ணிருக்காப்ல. 2 பாட்டு பயங்கரமா பண்ணிருக்காப்ல. மை டியர் லவர் நமக்கு முன்னாடியே தெரியும் ட்ரெண்டிங். லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸா ஒரு பாட்டு வச்சிருக்காப்ல. வெறியா இருக்கு. அதுதான் படமே. இதுதான் ப்ரோ ஒர்க் அவுட் ஆகுது. பக்காவா இருக்கு. கலகலப்புக்கு அடுத்து சுந்தர் சி ஒரு நல்ல படம் அப்படின்னா இதை சொல்லலாம். எனக்கு கலகலப்பை விடவே இந்த படம். அதான் சொல்றேன், கலகலப்பை விடவே நல்லா இருந்துச்சு. பெஸ்ட். சுந்தர் சியும் சரி, இந்த சந்தானமும் சரி, எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ப்ரோ. பழைய படம் மாதிரி சுத்தமா ஃபீல் ஆகல. எல்லா தியேட்டர்ல வந்து பார்க்கலாம். விஜய் ஆண்டனி மியூசிக்லாம் சொல்லவே எல்லாருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் பக்காவா இருக்கு. எதுவுமே சொதப்புறதுக்குன்னு எதுவுமே இல்ல படத்துல. பயங்கரமா இருக்கு. தயவு செஞ்சு அவர் ஹீரோவை மட்டும் பார்த்து தலையில அடிச்சுட்டு வரேன். பயங்கரமா இருக்கு. ஹீரோவெல்லாம் பண்ணவே சொல்லாதீங்க. பழைய மாதிரி வந்தாதான் அவருக்கும் சான்ஸ் இருக்கும். பொங்கல் வின்னர் வந்து மதகத ராஜா தான். பயங்கரமா எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காரு. கடைசியில் 6 பேக். இப்போ பாத்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப இதுவா இருக்காரு, வீக்கா இருக்காரு. அப்ப பாருங்க 6 பேக்கோட நிக்கிறாரு. பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. செம்ம காமெடி ப்ரோ. சந்தானம் தான் படமே. 2.5 hours நம்ம என்டர்டைன் பண்ணி ஹோல்ட் பண்ணி அந்த படத்தை கொண்டு போறதே சந்தானம் தான். ஃபேமிலியோட ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி படம் உருப்படியா ஜாலியா வந்துட்டு இருந்தோம், அதுக்கு ஒரு படமா இருக்கும் ப்ரோ. எல்லாம் இப்ப கண்டென்ட் எங்கேயோ இறங்கிட்டாங்க. சீரியஸான படமாவே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப என்கேஜிங்கா காமெடியா செமையா இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி மியூசிக்லாம் ஓகே ரகம் தான். பட் ஓகே, எல்லாமே ஒர்த்து தான் ப்ரோ. ஒர்த்து வாட்சிங். 10க்கா ப்ரோ? 10க்கு 8 கொடுக்கலாம் ப்ரோ. ஒர்த்து வாட்ச் ப்ரோ. பழைய சுந்தர்சி படம்லாம் நீங்களே பார்த்துருவீங்க. இந்த இது தீயாவரசன் குமார் அந்த ஃப்ளோல வந்த படம் இப்போ எப்படி இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகுது. செமையா இருக்கு படம். அருமையா இருக்கு சார். அருமையா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. அதாவது எப்படின்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படம். அதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸோட நம்ம வந்து பார்க்க முடியாம இருக்கும். சிங்கிளா நம்ம வந்து பார்க்குறோம், அந்த மாதிரி யோசிக்க வேண்டியிருக்கும். ஆனா இதுல வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கடைசி வரைக்கும் காமெடிக்கு கொஞ்சம் கூட குறைச்சல் இல்லை. அருமையா தான் இருக்கு சார். அதாவது என்னன்னா அவர் பேசாம ஹீரோவை பார்க்காம இது இருந்திருக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ அருமையா பண்றாங்க. நல்லது. மியூசிக் அதாவது ஒரு பாட்டு வந்து என்ன சொல்றது, மொத்த ஆடியன்ஸுமே வந்து எந்திரிச்சு வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இந்த படம் சூப்பர் சார். எக்ஸலண்டான படம் சார். ப்ரோ படம் வந்து உண்மையா சூப்பரா இருக்கு ப்ரோ. படம் வந்து எதிர்பார்த்ததை விட நல்லாவே பண்ணியிருக்காங்க. விஷால் சாரோட ஆக்டிங் உண்மையா எக்ஸலண்டா பண்ணியிருக்காரு. இது ஒரு பழைய படம் மாதிரியே இருக்காது. ஒரு புது படம் பார்த்தா எந்த அளவு ஃபீல் கொடுக்குமோ அந்த ஃபீல் கொடுக்குது. சந்தான சாரை பத்தி சொல்லி ஆகணும். அவர் ஹீரோவை பார்த்துட்டு பழசா வந்து நம்ம காமெடியெல்லாம் பார்த்துருப்போம். அந்த காமெடியெல்லாம் வந்து இதுல இந்த படத்துல நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முக்கியமா சொல்லணும்னா அந்த மாமியாரோட கான்செப்ட்ல வரும்போது அதான் காமெடியே. படத்துல வந்து அங்கங்க சம வைப்பு இருக்கு ப்ரோ. மை டியர் லவர் விஷால் சார் பாடினாரு. அந்த பாட்டெல்லாம் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படத்துல வந்து வில்லனோட ஆக்டரிங் விட நம்ம மனோபல சார் அவர் இறந்துட்டாரு. அவரோட ஸ்கோப் வந்து செகண்ட் ஹாஃப்ல வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாம் ஃபேமிலியோட பாருங்க. பொங்கலுக்கு எம்ஜிகே வெற்றி நிச்சயம். என்ன ப்ரோ கதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஷால் சாருக்கும் நம்ம வில்லனுக்கும் வந்து ஒரு பண பிரச்சனை இருக்கும் ப்ரோ. ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு போவாரு. அந்த ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது ஒரு 50 லட்ச ரூபா கிட்ட
கொடுக்க சொல்லி வான் பண்ணியிருப்பாரு ஒரு 3 நாளா. அது வந்து வில்லன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கிளைமேக்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போக வேற ஒரு மீடியா வண்டி மூலமா எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துல கதை கொஞ்சம் இதாகும். ரொம்ப சூப்பரா இருக்குங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு. பழைய படம் மாதிரியே தெரியல ப்ரோ. ஒரு புது படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ப்ரோ ஃபீல் பண்ணுது. கண்டிப்பா கம்பேக் தான் bro. எது ப்ரோ? அவங்களும் சூப்பரா பண்ணிருக்காங்க. சாங் ரெண்டுமே சூப்பர் ப்ரோ. எல்லா சாங்குமே சூப்பரா இருக்கு. விஜய் ஆண்டனியோட பிஜிஎம் உண்மையா சொல்லி ஆகணும். அவரோட ஃபேனு உண்மையா சூப்பரா பண்ணிருக்காங்க. எங்கேயுமே லாக் இல்லைங்க மேடம். சூப்பரா பண்ணிருக்காங்க. படம் கண்டிப்பா எல்லாம் 10க்கு வந்து கண்டிப்பா 7.5 கொடுக்கலாம். நல்லா இருக்கு. பார்க்கலாம். காமெடி ஃபுல்லா காமெடியா இருக்கு. நல்லா இருக்கு. என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணா வந்து பார்க்கலாம். என்ஜாய். ஃபைட் சீக்வன்ஸா பயங்கரம். விஷால் போய் சொல்லவே தேவையில்ல. ஃபைட் சீக்வன்ஸ் பிரிச்சுடுவாரு. காமெடி அது வேற லெவலில் இருந்துச்சு. நல்லாவே ஒர்க் ஆச்சு ப்ரோ. எங்கேயுமே வந்துட்டு இந்த கிரிஞ்சா இப்போ பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் இல்ல. பழைய விண்டேஜ் தானே பண்ணுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி பக்காவா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. விஷால் சூப்பர் ஆக்டிங் நல்லா பண்ணிருக்காரு ப்ரோ. அந்த எக்ஸ்ட்ரா காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. மொத்தம் மறுபடியும் சவுத்தான காமெடிக்கு வரணும்னு நினைக்கிறேன் நம்ம. கண்டிப்பா ஃபேமிலி என்ஜாய் பண்ணுறது. திஸ் இஸ் தியேட்டர் மூவி ப்ரோ. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். ஆமா சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஃபைட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஆனா 10 இயர்ஸ் முன்னாடி கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்கா இருக்கு. பட் ஃபுல் ஆஃப் மேஜிக் ப்ரோ. ஃபுல்லா படம் வந்து நல்லா இருக்கு. நல்ல காமெடியா இருக்கு. பொங்கலுக்கு வந்து மக்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட். கவர்மெண்ட் பொங்கலுக்கு சரியா கிஃப்ட் தரலன்னு சொல்றாங்க. இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். சின்ன குழந்தைங்க வந்து வயசான வரைக்கும் பார்த்தாங்கன்னாக்கா அவங்க லைஃப் பிரச்சனை அந்த நேரம் மறந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா எடுத்திருக்காரு. லேக்னு அப்படின்னு என்னங்க இந்த படத்துல ஒண்ணுமே இல்லைங்க. சுந்தர் சிக்கு வந்து பாராட்டுகள் அதிகம். செம காமெடி. ரொம்ப நாள் 12 வருஷம் முன்னாடி பண்ணது இப்ப போடுறாங்க. செம்மையா இருக்கு படம். இது மாதிரி படம் வரணும். இப்ப அதாவது இவ்வளவு நாளா வந்து சினிமாக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த காமெடியே இல்லைல்ல. காமெடி அவங்களுக்கு அந்த பசியை போக்குற மாதிரி இருக்கு. எல்லா படத்துலயும் காமெடியில சொல்றாங்க. அங்க பசியை போக்குற மாதிரி இருக்கு. படம் ஹிட். எப்படியும் என்னுடைய கணக்கு பார்த்தா எல்லா தேட்டருக்காரும் அந்த படத்தை போடுவான். அந்த அளவுக்கு படம். தேங்க்யூ. கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா என்ஜாய் பண்ணலாம்.